தோராயர் அருளால் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 புத்தாண்டு பலாபலன்கள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க இருக்கிறோம். துலாம் ராசி நேயர்களுக்கு காலச்சக்கரத்தின் 7வது ராசி தாங்க துலாம் ராசி. இந்த 7வது ராசி இருக்கு இல்லையா, துலாம் ராசி தராசு, நீதி, நேர்மை, நியாயம், உண்மை, உழைப்பு அப்படிங்கிறதுல முக்கியத்துவம் உடையவர்கள். அதுலேயும் ரொம்ப டீசென்சி மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க. எப்போதுமே ஆடை ஆபரணம் ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்கிறது மாதிரி அந்த ஆள் ஆடை அப்படிங்கிறத ரொம்ப சீராக வச்சுருப்பாங்க. அதுலேயும் எந்த சூழ்நிலையிலும் தவற தனக்கு மனசுக்கு தோணின நேர்மையான ஒரு விஷயத்தையும் சரி, தவறுனா தட்டி கேட்குறதுலையும் சரி தனி தைரியம் உடையவர்கள் நம்ம துலாம் ராசி அன்பர்கள். ஓகே, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். இந்த 3 விதமான கிரக பயிற்சிகளோடு இருக்கக்கூடிய இந்த 2024 உங்களுக்கு என்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ என்னன்னா, சனி பெயர்ச்சி, அடுத்து குரு பெயர்ச்சி, அடுத்து ராகு கேதுக்கள் பெயர்ச்சி அப்படின்னு 3 விதமான பெயர்ச்சிகள் இருக்குது. இப்போ முதல் முறையாக நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும், குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இப்போ குரு பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, குருவை பொறுத்த வகையில் உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். நீங்கள் உங்களோட ராசி அதிபதி அசுரகுரு, ஆனால் அவர் தேவகுரு, 3 6 9ல் இருந்து உங்களையே பார்க்குறாரு. பாக்கியஸ்தானத்திலிருந்து உங்களை பார்க்க போகிறார். குரு 9ல் இருந்து உங்கள் மேலே பார்வை விழுகிறதுங்கிறது மிகப்பெரிய சிறப்புங்க. 5ஆம் பார்வை அற்புதமான பார்வை. அந்த பார்வை அப்படிங்கிறது உங்களை இதுவரை இருக்கின்றதை விட ஒரு படி உங்களை உயர்த்துது அப்படிங்கிறது தான் அர்த்தம். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறப் போகுது. எடுத்த முயற்சிகளில் ஜெயிக்க போகிறீங்க. வாழ்க்கையிலையும் முன்னேற போகிறீங்க. வசதி வாய்ப்புகள்லையும் முன்னேற போகிறீங்க. உறவுகள்லையும் முன்னேற போகிறீங்க. உறவுகளில் இருந்த விரிசல்கள் நீங்கி அதில் ஒரு சமாதானம் ஏற்பட போகுது. கிட்டத்தட்ட இந்த ஒரு குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக நல்லதை தான் செய்ய போகுது. முழுக்க ரொம்ப நல்லது செய்ய போகுது. ஆமாம், குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்கிறது மாதிரி கோடி நன்மைகளை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அடுத்து அவரோட பார்வை பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல வருது. உங்களோட முயற்சிகள்லாம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். உங்களோட முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆமாம், அடுத்து அவருடைய பார்வை அப்படிங்கிறது வேற எந்த இடங்களில் இருக்குது அப்படின்னா 5ஆம் இடத்துல இருக்குது. லாபம், அதிர்ஷ்டம், குழந்தைகள், ஆமாம், மங்கள நிகழ்வுகள், பூர்வீகம், குலதெய்வம், தெய்வீக அருள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஸ்தானத்தை அவர் பார்க்குறார். அப்போ அந்த இடத்தோட தன்மையை அதிகப்படுத்திடுவார். இதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம், மனம் செயல்படக்கூடிய இடம். மனதில் ஒரு அமைதி, ஆனந்தம், மகிழ்ச்சி, முன்னேற்றம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்லதொரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகுது. அமைகிறதுக்கு ஒரு அற்புதமான காலம். உங்களுடைய தசாபுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. மற்றபடி கோச்சார நிலை உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அடுத்து பாருங்கள், ராகு பெயர்ச்சி, ராகு கேதுக்கள் பெயர்ச்சி. ராகு இவ்வளோ நாள் வரையும் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல இருந்தார். இப்போ ராகு 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஸோ 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதே நேரத்தில் கேதுங்கிறவர் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு போயிட்டார். ராகு கேதுக்கள் இந்த
5-11 இருக்கிறது நல்லதா கெடுதலா அப்படின்னு பார்க்க போனால் கிட்டத்தட்ட 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும் 11ஆம் இடத்துல கேது இருக்கிறது அப்படிங்கிறது இது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையை தான் கொடுக்க போகுது. ஆமாம், பெரிய நன்மையை தான் கொடுக்க போகுது. 5ஆம் இடம் ஆழ்மனம், ஆழ்மனத்தில் அதே போல் பூர்வீகத்தில் சொந்த பந்த உறவுகள், வெளி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குரு வேற பார்வை இருக்கிறதுனால ஸோ 5ஆம் இடம் பலப்பட போகுது, முன்னேற்றம் அடைய போகுது. 11ஆம் இடத்துல இருக்க கேது அப்படிங்கிறவர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் ஈடேறக்கூடிய, நினைத்த ஆசைகள் நடக்கக்கூடிய வகையில் அந்த இடத்துலேருந்து அவர் இயக்க போகிறார். அப்போ அவராலையும் ஒரு பெரிய தடை தாமதங்கள் அப்படிங்கிறது மாதிரி ஒன்றும் இல்லை. ஆனால் கேது கெடுப்பார் ராகு கொடுப்பார் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பழமொழி இருக்கு இல்லையா. கேது 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால சேமிப்பு பணம், இந்த திடீர் பணவரவு, எண்ணங்கள் ஈழறது, அதெல்லாம் தடை ஏற்படுமா அப்படின்னு பார்க்கையில் பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் இந்த அமைப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய தடையாக உங்களுக்கு இல்லை. கேது 11ஆம் இடத்துல 10-11ஆம் இடங்களில் கேது இருக்கிறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையைத்தான் கொண்டு வந்து சேர்க்கும், ஒரு லாபமான விஷயத்தை கொடுத்தே தீரும். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், 6ஆம் இடத்துல சனி. 5ல் இருந்த சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு மாறிட்டார். 6ல் ஒரு சனி பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது தான். அவர் ஏற்கனவே உங்களுக்கு பஞ்சமாதிபதி 4-5 கூடையவராக இருந்தவர். அவர் 6ஆம் இடத்துல போய் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. எதிரிகளால் தொந்தரவு இருக்காது, கடன் பிரச்சனை தீரும், வேலை நல்லா இருக்கும், வேலையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும், தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆமாம், எதிரிகள் யார், நண்பர்கள் யார் அப்படின்னு இனம் கண்டுபிடிச்சிக்க முடியும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க போகுது. கிட்டத்தட்ட துலாம் ராசியை பொறுத்த வகையில் இந்த 2025 அப்படிங்கிறது, இந்த வருடப்பலன் அப்படிங்கிறது ஓவராலாக இந்த 4 கிரகங்களை வச்சு பார்க்கையில், ராகு, கேது, சனி, குரு பகவான் இவங்களெல்லாம் வச்சு பார்க்கையில் கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் எல்லா வகையிலையும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. ஆமாம், பின்னடைவு ஒன்றும் இல்லை. இதில் குரு ரொம்ப வலிமை பெற்று உங்களை பார்க்குறாரு. அப்போ குரு பார்வை ரொம்ப அருமையாக இருக்குது. பாக்கியஸ்தானத்திலிருந்து பார்க்கக்கூடிய பார்வை, குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. அப்போ இறைவன் கூட இருந்துட்டாலே, ஆண்டவன் கூட வந்துட்டாலே அனைத்தும் வந்துடும். இழந்த அனைத்தையும் திரும்ப பெற போகிறீங்க. இதுவரை இழந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, பொன் பொருள், செல்வாக்கு, அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் அனைத்தையும் திரும்ப பெறக்கூடிய, முன்னேற்றம் அடையக்கூடிய, கௌரவம், அந்தஸ்து, மரியாதை அனைத்தும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் துலாம் ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கோச்சார நிலைகள் நல்லா இருக்குது. பிறப்பு ஜாதகத்தில் சூழ்நிலை என்ன, இலக்கண அடிப்படையில் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அது சார்ந்த முயற்சிகளில் இந்த கோச்சாரத்திலிருந்து நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். அது சார்ந்த கிரகத்தோடு தொடர்புபடுத்திக்கிறது நல்லது. ஒரு மங்கள நிகழ்ச்சி நடத்தணுமா, குருவை பாருங்கள். குருவோட நிலை உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. பணம், பொருள், செல்வாக்கு, வசதி வாய்ப்புகள், குடும்ப ஒற்றுமை, உறவுகளின் ஒற்றுமை, கௌரவம், அந்தஸ்து, குரு. ஒரு வேலை, தொழில், வருமானமா, சனியோட கனெக்ட் பண்ணி பாருங்கள், சனி பகவானோட. அதே நேரத்தில் வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் போகிறது, மாற்று இனத்தவரோட ஒற்றுமை, இதெல்லாம் பண்ணணுமா, நீங்கள் ராகு கேதுக்களை பாருங்கள். பார்த்து உங்களோட கர்மா அடிப்படையில் இதோட கம்பேர் பண்ணி உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சியை தொடங்குங்க. வருகின்ற கோச்சார பலன் அப்படிங்கிறது 2024 கோச்சார பலன் அப்படிங்கிறது துலாம் ராசி நேயர்களுக்கு பொன் பொருள், பொருளாதாரம் மற்றும் முன்னேற்றத்தை தரக்கூடிய முக்கியமான வருடமாக, மிகவும் சிறப்பு வாய்ந்த வருடமாகத்தான் அமைஞ்சிருக்குது. ஓகேங்களா. இதில் நீங்கள் பயன்படுத்திக்கிறதுல தான் இருக்குது. ஆமாம், உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்தி அடிப்படையில் என்ன சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும்.
பார்த்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோச்சார நிலைகளோட கம்பேர் பண்ணி எதிர்காலம் குறித்து எது சார்ந்த முயற்சிகள் கைகூடும், எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதை பற்றியும் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தில் அம்மன் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் மிக மிக ரொம்ப முக்கியம். அதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க. வாழ்க்கை வளமாகும், எண்ணங்கள் ஈடேறும். வாழ்க வளமுடன். ஓம் சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதித்ய சௌனலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு. 2025 புது வருடத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். ஆங்கில புத்தாண்டு பலன்கள். இந்த ஒரு வருடம் 12 ராசிக்காரர்களும் எப்படிப்பட்ட பலன்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து நம்ம அறிய போகிறோம். ஏன்னா போன வருடம்லாம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தான். 12 ராசியில் எந்த ராசி நல்லா இருந்தோமா, எல்லாருக்குமே சந்திக்க முடியாத எதிர்பாராத திருப்பங்கள் மாற்றங்கள். ஏன்னா நம்மளுக்கு வருடத்துடைய கூட்டுத்தொகையும் பார்த்தீங்கன்னா 8 வரும். இந்த பக்கம் தமிழ் மாதத்திலையும் குரோதி வருடம். நிறைய இந்த ஸ்கேம், ஏமாத்து விஷயங்கள், போன்ல நிறைய ஏமாத்து விஷயங்கள், நிறைய பேர் பணத்தை ஏமாந்துறது, நிறைய சொந்தங்களை இழந்தது, நிறைய கடன் பிரச்சனை, உறவுகள் பிரச்சனை, இப்படின்னு பலவித பிரச்சனைகளை சந்தித்து கடந்து வந்து கொண்டிருக்கோம். எப்போ 31 வரைக்குமே நம்மளுக்கு கோள்களுடைய சஞ்சார நிலை உலகளாவிய ஜோதிடத்துல நம்ம முண்டேன் அஸ்ட்ராலஜி சொல்லுவோம் இல்லையா, உலகியல் ஜோதிடத்துல பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும், கிரகங்கள் நகர்ந்து கொண்டுதான் இருக்கும். நம்ம தான் நம்ம வாழ்க்கையை மாத்திக்கணும். அப்ப இந்த வருடத்தை நம்ம எப்படி எடுத்துட்டு போக போறோம் அப்படின்னும் பொழுது 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு தாரக மந்திரம் இருக்குது. அதை தயவு செய்து எல்லாருமே காலையில படுக்கையை விட்டு எழுந்த உடனே 2 கையை தேய்ச்சி அப்படியே கண்ணில் ஒத்திட்டு முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் இருக்கிறவங்க எல்லாம் அதை லெஃப்ட் ஹேண்டை நம்ம நெஞ்சில் வச்சுட்டு ரைட் ஹேண்டை மேலே தூக்கிடணும். அதே போல் ரைட் ஹேண்டு பழக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ரைட் ஹேண்டை நெஞ்சில் வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டை மேலே தூக்கிடணும். என்ன சொல்லணும்? அப்துல் கலாம் ஐயாவின் பொன்மொழிகளை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஐ ஆம் த பெஸ்ட், ஐ கேன் டூ இட், காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ, ஐ ஆம் எ வின்னர், டுடே இஸ் மை டே. இந்த பொன்மொழிகளை டெய்லியே எழுந்த உடனே சொல்லணும். ஏன்னா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மேஜர் மாற்றங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னன்னா கர்ம கிரகங்கள் சொல்லக்கூடிய நம்முடைய ராகு, கேது, சனி, குரு இவருடைய பயிற்சி இருக்க போகுது. இவங்க எல்லாம் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் மாற போறாங்க, நாங்க பலனை கொடுக்க போறோம் அப்படின்னு வரிசையாக அணிவகுத்து நிற்கிறார்கள். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இவங்கெல்லாம் ரெடியா இருந்தாலும் நம்ம அதே போல ஒரு தன்னம்பிக்கை உத்வேகத்துடன் நீங்க மாறுறது மாறுங்க, நாங்க செயல்படுறது செயல்படுறோம் சொல்லுவாங்க இல்லையா, நலிந்தோருக்கு இல்லை நாளும் கிழமையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம நம்மளை ஒரு பாசிட்டிவா ஒரு புத்துணர்ச்சியா நம்ம ரொம்ப ஒரு எல்லா வகையிலுமே நம்மளை ஒரு டிவைன் எனர்ஜியோட நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தோட நம்ம அனைத்து வகையிலையுமே நம்மளுடைய உறவுகளுடைய சப்போர்ட்டோட இந்த உறவுகள் சப்போர்ட் தாண்டி நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் யாரு? இறைவனுடைய சப்போர்ட். இறைவனுடைய சப்போர்ட்டோட இறைவனுடைய திருநாமங்களோட நம்ம எப்போ ஒரு என்ன சொல்றது, நம்மளை சுத்தி ஒரு கோட்டையே கட்டிடலாம், ஒரு ஆறா போட்டுக்கணும், நம்மளை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம். அப்ப எந்த மாதிரி நம்ம செயல்படலாம் என்பதை 12 ராசிக்காரர்களுக்கும் தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தரப்பட்டிருக்கு. அன்பர்கள் நீங்க என்ன பண்ணணும்னா பதிவை மட்டும் முழுமையாக கேளுங்க. நீங்க கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க. பதிவில் சிறப்பான வழிபாடுகள், நம்மளுடைய வாழ்வியல் செயல்பாடுகள், நம்மளுடைய என்ன மாதிரியான ஒரு தான தர்மங்கள்லாம் செய்யலாம் என்பதை சொல்ல இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம வரக்கூடிய வருடம் 2025 அதனுடைய கூட்டு பார்த்தீங்கன்னா 9 வரும். 9 செவ்வாய்க்குரியது. அந்த செவ்வாய்க்குரிய கடவுளே முருகப்பெருமான் தான். அப்ப இந்த வருடம் நம்ம 3 சக்திகளையும்
அனைத்தையும் உள்ளடக்கிய முருகப்பெருமானையும் வழிபடணும். அதற்கு போகக்கூடிய செயல்பாடுகளான நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம், அது வந்து இச்சாசக்தி. அந்த விஷயத்துக்கு செய்யக்கூடிய மூலப்பொருட்கள் எல்லாம் வந்து கிரியாசக்தி. அதை தாண்டி அந்த விஷயத்தை இந்த நேரத்தில் தான் இப்படி தான் செய்யக்கூடிய அந்த செயல்படுத்தக்கூடிய ஒரு ஞானத்தை தரக்கூடியது தான் ஞானசக்தி. இது மூன்றும் வந்து முருகனத்தில் இருக்கிறது. இச்சாசக்தியாக நம்மளுக்கு வந்து வள்ளியும், கிரியாசக்தியாக தேவானையும், ஞானசக்தியாக அவர் கையில் இருக்கக்கூடிய வேல். அப்ப ஐயனையும் சரணடைந்து நம்ம உழைக்கிறதுக்கு ஊக்கமாக அனைத்து வகையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிறப்பாக செயல்படும் பொழுது இந்த 25 என்ன மாதிரியான மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம வந்து பார்த்தா கூட, ஏன்னா கால சக்கரத்தின் ஒரிஜினல் 1-8 செவ்வாய் தான். அப்ப செவ்வாய் தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குது, இல்ல நம்மளுக்கு வந்து ஒரு 8ஆம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்துது, 6ஆம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்துது, இல்ல 12ஆம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்தினாலும் கவலையே கிடையாது. எங்க இருந்து எது நடத்தினாலுமே நம்ம இந்த காலகட்டம் 12 ராசிகளை யாருக்கு நல்லா இருக்கு, யாருக்கு நல்லா இல்லை, இதெல்லாம் வந்து அவங்க சுய ஜாதகத்தையும் நம்ம வந்து இணைத்து சொல்லும் பொழுது இன்னும் வந்து நம்ம சிறப்பா இருக்கும். நம்ம அதை வந்து ஆய்வு பண்ணி சொல்லும் பொழுது பொதுவான பலன்ல வந்து எந்தெந்த ராசிக்கு வந்து நமக்கு நல்லா இருக்கு நம்ம போகலாம், எந்தெந்த ராசி வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்பதையெல்லாம் நம்ம வந்து இதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப அருமையாகவே இருக்கும். பதிவை மட்டும் நீங்க வந்து முழுமையா நீங்க வந்து பொறுமையா கேட்கணும், அதை தான் வந்து நீங்க செய்யணும். இதுதான் வந்து உங்களுக்கு வலியுறுத்தப்படுகிறது. அனைவருக்கும் என் உளம் கனிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் நிறைவாக விரைவாக பெற்றிட எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் என் வாராகி அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இறை அருளால் அனைத்தும் அனைவருக்கும் நிறைவாகட்டும். துலா ராசி துலா லக்னத்திற்கான 2025க்கான பலனை வந்து காணவிருக்கிறோம். இந்த புது வருடம் துலா ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அருமையான வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வாழ்நாளில் மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் எதிர்பார்க்கக்கூடிய வருடம். ஏன்னா நிறைய வந்து பல கடினமான சூழல்களை கடந்து வந்து கொண்டிருக்கிறவர்கள் துலா ராசி லக்னக்கார அன்பர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். வாழ்க்கையில் வந்து என்னைக்கும் வந்து ஒன்றை இழந்து ஒன்றை பெறக்கூடியவர்கள். ஏன்னா துலாம்னாலே தராசு தான். நெகோசியேஷன், நம்ம வந்து விட்டு கொடுத்து போகும்பொழுது, நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது தான் இவங்க வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியவர்கள். சமுதாயத்தில் என்னைக்குமே போய் இவங்க வந்து மிங்கிலாகி ஒரு சேவை மனப்பான்மையோட இவங்க வந்து வாழ்க்கையை வந்து நகர்த்தி கொண்டு போகும்பொழுது இவங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைகிறார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த வருடம் துலாமிற்கு நிறைய ஒரு தொழில ஒரு சிறப்பான மாற்றங்கள் ஏற்படும். நீங்க அந்த மாற்றங்கள்ல வந்து ஒரு சந்தேக கண்ணோடவோ இல்லை இது நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வைக்கக்கூடாது. அந்த வாய்ப்பில் ஏதாவது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, ஒரு நல்ல ஒரு சூழல் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அதை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா உங்களுடைய முயற்சிகளை நோக்கி நீங்கள் போகி கொண்டிருக்கும்போது இன்னும் அதை எக்ஸ்டெண்ட் ஆகியே ஒரு சிலருக்கு போகிற மாதிரி ஒரு அமைப்பு தென்படும். ஆனால் அதையெல்லாம் தவிர்த்து உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து கிரக நகர்வுகள் ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் 4-5 கூடியவர் வந்து 6ஆம் இடத்திற்கு செல்றாரு. அதே போல குருவும் வந்து உங்களுக்கு அருமையா 9 என்ற பாக்கியஸ்தானத்தில் வராரு. ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னுவாங்க. ஓடி போகிறதா ஊரை விட்டு ஓடி போறது இல்லை. பிரச்சனைகளை இருந்து அவன் வந்து மீண்டு வருபவன், பிரச்சனைகளை தகர்த்து எறிபவன். அதே போல உள்ளூர்ல பிழைக்க முடியாது, வெளியூர்ல போனா பொழைச்சிக்கலாம். அப்ப தொழில் ஒரு மாற்றம், அது தொழில் ஸ்தானம் என்ற 10ஆம் இடத்துக்கு 9 என்ற மாற்றத்தை சொல்லக்கூடிய இடத்துக்கு குரு வரார். 3-6 அப்படின்னும் பொழுது 3 என்பது சுறுதூர பயணம், 6 என்பது நம்முடைய எதிர்கொள்ளக்கூடிய எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளக்கூடிய இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு அனைத்து விதமான ஒரு நல்ல பலன்கள் இருக்கும். உங்களுடைய வேகம், உங்க விவேகம், உங்களுடைய தொழிலை நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அபரிமிதமான பொருளாதார வரவு உங்களுக்கு இந்த காலகட்டம் கிடைக்கப்பெறும். சும்மா இருந்தவங்க கூட இப்ப வந்து ஓடி ஓடி ஊர் விட்டு ஊர் சென்று நீங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில வந்து ஒரு
தொழில் பயணமாக கூட நீங்கள் வந்து ஒரு வெளிநாடோ இல்லை பக்கத்து ஸ்டேட்டோ ஏதாவது ஒரு வகையில் வந்து இடம் பெயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நாங்கள் ஆன்சைட்டுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுறோமா அப்படி சொன்னாலும், இல்லை படிப்புக்காக நான் வெளிநாட்டு கல்வியை படிக்கணும்னாலும், இல்லை படிப்புக்கு நான் ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கணும்னாலும், கல்வியில் நீங்கள் வந்து ஒரு பெரிய மாற்றங்களை முன்னேற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்கிறீங்கன்னாலும் ரொம்ப அருமையாகவே இருக்கும் இந்த காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் வெளில வருவீங்க. உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடுத்த நிலைக்கு செல்லக்கூடியவர்கள். 5 என்ற இடம் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து அடுத்த நிலைக்கு வரக்கூடிய இடம். அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த காலகட்டம் வந்து குருவின் பார்வையும் விழுது, ராகுவும் அந்த இடத்துல இருக்கும்போது நம்மளுக்கு வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத இடத்துல நம்மளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், ஒரு நல்ல ஒரு பதவி. இந்த காலகட்டம் வந்து கூப்பிட்டாத நீங்கள் தான் இந்த வந்து பொசிஷனில் இருக்கணுன்ற ஒரு நியமன பதவியாக இருக்கும். தொழிலில் உங்களுக்கான ஒரு சிறப்பான அங்கீகாரம். இல்லை இது வரைக்கும் வந்து நான் ஒரு தொழிலை வந்து விரிவுபடுத்தணும், எனக்காக ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சேன், தனியாக நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாலும் இந்த காலகட்டம் அது அமையக்கூடிய வாய்ப்பு. தொழிலில் உங்களுடைய மதிப்பு மரியாதை தெரிவது, வேலை பளு அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். அது மட்டும்தான் நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளணுமே தவிர, அந்த வேலையை வந்து நீங்கள் ரொம்ப புணர்வாக அந்த வேலைக்காக நீங்கள் வந்து ஸ்ரத்தையாக அந்த வேலையை நேசித்து நீங்கள் செய்யும் பொழுது அந்த தொழிலில் உங்களுக்கு அசாத்திய மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியும், உங்களுக்குன்னு ஒரு பதவி, அங்கீகாரம், பேர் புகழ் இதெல்லாம் வந்து சிறப்பாக கிடைக்க வந்து காத்திருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கே வந்து ஒரு தெளிவு ஏற்பட்டுடும், எந்த இடத்துல எப்படி நம்ம வந்து இந்த காலகட்டம் நகர்ந்து செல்லணும் அப்படின்றத. நீங்கள் எதற்கு வேண்டுமானாலும் இந்த காலகட்டம் ஆசைப்படலாம், எதை வேண்டுமானாலும் அடையலாம். இந்த பொருளை இந்த சூழலை நான் அனுபவிப்பதற்கு ஏற்றவன் தானா, அது வாழ்க்கையாகட்டும், உங்களுடைய தொழிலில் முன்னேற்றமாகட்டும், இல்லை நீங்கள் லக்ஸுரியாக ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும், இல்லை ஒரு வீடு வாங்கணும், ஒரு வண்டி வாங்கணும், இல்லை உங்களுக்கு ஒரு லவ் லைஃப் ரிலேஷன்ஷிப் தான் கிடைக்கணும், அனைத்து வகையிலும் நீங்கள் ஆசைப்படலாம். அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். ஆனால் அதை பண்ணிட்டு இந்த எஃபர்ட்டை நான் போட்டிருக்கேன், சின்சியராக போட்டிருக்கேன், யாரும் போட முடியாத அளவுக்கு அதை ஒரு வடிவமைத்து ஒரு திட்டமிட்டு ஒரு யூனிக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு சிறப்பான ஒரு கண்டெக்டை மட்டும் கொடுத்து, கான்டாக்டும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக வைக்கும்போது, கான்டெக்ட் உங்களுடைய தொடர்புகள் உங்கள் நோக்கம் சிறப்பாக இருக்கும். என்னுடைய செயலால் ஒரு 2 பேர் நன்மை அடைவார்கள், இந்த சமுதாயத்துக்கு இதனால ஒரு சிறப்பு அப்படி நீங்க நினைக்கும் பொழுது, இல்ல பக்கத்துல இருக்கவங்களுக்காவது அதுல ஒரு நன்மை அப்படின்னு நீங்க செய்யும் பொழுது, நேர் வழியை கடைபிடிக்கும் பொழுது அவை அனைத்தும் நீங்க எதிர்பாராத அளவுக்கு உங்களுக்கு சக்சஸ் ஆகி வெற்றி கொடுக்கும். இல்ல இதை நான் அடைஞ்சுதான் தீர்வேன், இதை நான் முடிச்சுதான் தீர்வேன், இந்த சூழல், இந்த வாய்ப்பு, இந்த உறவு, இந்த பொருள் எனக்கு கிடைக்கலன்னா நான் இல்லவே முடியாது அப்படின்னு நீங்க அதில் பற்று வைக்காம அதிலிருந்து நீங்க தள்ளி வரும்போது, நடக்கும்போது நடக்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய அடுத்த முயற்சி, உங்களுடைய சிறப்பான செயல்பாடை நோக்கி நீங்க செல்லும் பொழுது இந்த வருடம் உங்களுக்கான வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அனைத்து வகையிலுமே இது வரைக்கும் வந்து உறவுகளில் வந்து உங்களுக்கு புரிந்து கொள்ளல, எனக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உறவு கிடைக்கல, சந்தோஷம் கிடைக்கும் போது தான் நான் அனுபவிச்சு கொண்டிருந்தேன், அப்படி ஒரு அமைப்பு உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் போது தான் அமைக்கணும். ஏன்னா உங்களுடைய எதிர்பாவமே வந்து மேஷ விழா வரும், அது கெட் செட் கோல் போகக்கூடிய இடம் அது. அப்ப இந்த காலகட்டம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த உறவுகளுடன் ஒரு புரிதல், என்னுடைய உறவுல நான் வந்து 100% நான் மகிழ்வுடனும் நான் வந்து சந்தோஷமாகவும் என்னுடைய ரிலேஷன்ஷிப் வந்து பெட்டரா இருக்குது அப்படின்னு நினைத்து நீங்க வந்து மகிழ்ச்சியும் நன்றியுணர்வும் தெரிவிக்கக்கூடிய ஆண்டாகவே இந்த ஆண்டு அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எதிர்பார்த்திருக்கோம் ஒரு நல்ல லைஃப் எனக்கு இந்த மாதிரி, ஏன்னா இது ஒரு எதிர்பார்ப்புல இருக்கும், என்னுடைய கருத்திரம் எப்படி இருக்கணும், இப்படி என் வாழ்க்கையை எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு டிசைன் போட்டிருக்கோம். அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாய்ப்புகள் கிடைக்கும். அது எல்லா வகையிலுமே, அது வந்து நான் சொல்லிட்டேனே, உங்க லக்ஸுரி லைஃபாக இருந்தாலும் சரி, இல்லை உங்க திருமண வாழ்வாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் ப்ரப்போசல் பண்றதுனாலும் சரி, இல்லை ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக நான் காத்து கொண்டிருக்கனாலும் சரி, ஒரு உங்களுக்கு எல்லா வகையுமே உள்ள ஒரு முதல் திருமணத்தை இதுவாயிடுச்சு, 2வது திருமணத்துக்காக நான் காத்து கொண்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, அனைத்து வகையிலும் உங்களுக்கு ஃபுல்ஃபில்லையும் ஒரு மனநிறைவையும் தரக்கூடிய ஆண்டாகவே இது இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும், நம்ம உழைப்பை மட்டும் நம்ம வந்து
பொறுப்பை உணர்ந்து நம்முடைய செயலை, ரொட்டீன் லைஃபை நம்ம சிறப்பாக செயல்படுத்தும் பொழுது நம்ம அந்த குறிக்கோள், அந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணி அந்த கோலுக்கான செயல்பாடுகளை மட்டும் நம்ம தீவிரமாக நம்முடைய ஆத்மார்த்தமான எண்ணங்கள், செயல்பாடு, அந்த கொள்கைக்காக நம்ம வந்து சிறப்பாக செயல்படும் பொழுது முழுமையான வெற்றியை வந்து ரொம்ப சிறப்பாக பெறலாம். உணர்ச்சி வசப்பட்டு நம்ம எங்கேயும் லேக் ஆகிடக்கூடாது. அறிவும் உணர்வு பூர்வமும் ஈக்குவலாக வந்து பயணிக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு சிறந்த ஒரு வெற்றியை வந்து காண முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நான் ஏற்கனவே பதிவின் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாள், ஒவ்வொரு செயலியும் உங்களால் செய்ய முடியும், அதை பெஸ்ட்டாக செய்ய முடியும். இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு இருக்கு. என்னதான் நம்ம முயற்சி இருந்தாலும் ஒரு இறைவனுடைய வழிபாடை வந்து நம்ம பின்பற்றி அந்த இறைவனை ஆத்மார்த்தமாக சரணடையும் பொழுது இன்னும் வந்து உங்களுக்கு பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா பாக்கியம் பண்றதுக்கே வந்து குருவானவர் வந்து உங்க ராசியை பார்த்து உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், இந்த காலகட்டம் இறைவனுடைய ஆசி இருக்கா, அனுகிரகம் இருக்கான்னா இறைவனுடைய ஆசி ஒரு நாள் கிடைச்சதுனால எல்லா பிரச்சனைகளையும் தாங்கி கடந்து வந்தீங்க. இப்ப இறைவனுடைய முழு அனுகிரகம் உங்களுக்கு கிடைப்பதனால எளிதாக உங்க முயற்சிகள் வெற்றியாக போகுது. நீங்க போடக்கூடிய அனைத்து விதமான வெற்றிகளும் அந்த முயற்சிகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக வெற்றி அடைந்து முழுமையான மனநிறைவையும் சந்தோஷத்தையும் தரும். அது எல்லா வகையிலையும் அப்படின்னு சொல்லியாச்சு. நல்ல பொருளாதார வருவாய், அந்த பொருளாதார வருவாயால உங்களுக்கு வந்து நல்ல மதிப்பு, மரியாதை, பேர், புகழ், நல்லா நீங்க வந்து ஒரு லக்கி பர்சனா உங்களுக்கு என்னென்ன சாப்பிட்றது முதற்கொண்டு நீங்க உடுத்துறது முதற்கொண்டு எப்படிலாம் நீங்க வாழணும்னு நினைச்சீங்களோ அப்படிலாம் வாழக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்போ அந்த பார்ட்னர் தேர்ந்தெடுக்கிறதுல, இந்த ரிலேஷன்ஷிப் தேர்ந்தெடுக்கிறதுல, கேஜெட்ஸ் விஷயங்கள்ல, உங்க கம்யூனிகேஷன் செய்யற விஷயங்கள்ல கொஞ்சம் வந்து பார்த்து நிதானத்தை மட்டும் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. இதே தசாபுதிலாம் சிறப்பு இல்லை அப்படின்னு ஒரு சிலருக்கு இருக்கும் இல்லையா, இவ்வளோ பலன்களும் நல்ல பலன்கள் இருந்தாலுமே கொஞ்சம் கவனம் தேவை. இப்போ தசாபுதிலாம் சிறப்பு இல்லை, எங்களுக்கு ஒரு ராகு கேது அப்படிலாம் போகுது. ஏன்னா 5 ராகு வருகிறார். அப்போ இருக்கும்போது ஒரு சில உள்ளுணர்வு, பயம், அச்சம் இதெல்லாம் கலந்திருக்கும். அதற்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து வெற்றிக்கென பிறந்த துர்க்கை வழிபாடு, மனித முகமில்லா தெய்வங்கள், வாராயுடைய வழிபாடு, பிரித்தியங்கரா தேவி வழிபாடு, துடி தெய்வங்களை, எல்லை காவல் தெய்வங்களை வணங்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப அருமையான பலன்கள் இருக்கும். இந்த முயற்சிகள் ரொம்ப எனக்கு பெனிஃபிட்டா இருக்கணும் அப்படின்றவங்க, இந்த தடைகள் தகர்த்து எறியணும் அப்படின்றவங்களாம் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் இடைவிடாமல் இந்த காலகட்டம் பற்றிக்கொள்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். பெண்களுக்கு நம்ம அப்பப்போ வரக்கூடிய அந்த மூட் ஸ்விங்ஸ், அந்த மன அழுத்தம், அந்த டிப்ரெஷன் இதெல்லாம் போக்கிக் கொள்வதற்கு டெய்லியும் ரொட்டீனா நீங்க வந்து மெடிடேஷன், யோகா, தியானம், அந்த 7 சக்கராஸ் ஆக்டிவேட் பண்றது, அந்த மூலாதார சக்கரத்திலிருந்து நம்ம வந்து கிரவுன் சக்கரா வரைக்கும் அந்த 7 சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய எளிமையான பயிற்சிகள் நிறைய வருது. அது ஒரு குருமார் மூலியமாகவோ இல்லை ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்து நீங்கள் கற்றுக்கலாம். நல்ல குருமார்கள்லாம் இப்போ கிடைப்பாங்க. எனக்கு ஒரு நல்ல குருமார் வேணும், ஒரு நல்ல குருமாரை நான் ஃபாலோ பண்ணோம். ஏன்னா நம்ம என்றைக்குமே வந்து ஒரு செயலை ஒரு குருமாரிடமிருந்து கற்றுக்கொள்ளும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். குரு என்பவர் தான் நம்ம நினைச்ச உடனே நம்ம பிரச்சனைகளை ஒரு இடத்துல சொல்ல போறோம்னா அவர் சாமியாராக தான் காய் வேட்டி கட்டி உத்ராட்ச மாலை போட்டு கம்பளத்தோடு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் சாதாரணமாக நம்மளோடு பயணிக்கிறவங்களாக கூட இருக்கலாம். நம்ம நினைச்ச உடனே நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது உடனே இவங்ககிட்ட சொல்லணும்னு தோணும் இல்லையா, அவங்க தான் நம்ம குரு. அவங்களோட ஒரு ஆலோசனையும் அவங்களுடைய வழிகாட்டுதலோ நம்மளுக்கு வேணும். இப்போ நீங்கள் உட்காடுறீங்க, எனக்கு ஒரு குரு வந்து வேணும், எனக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த குரு உங்களிடம் வந்து சேர்ந்துடுவார். உங்கள் ஆற எந்த குரு கிட்ட கனெக்ட் ஆகுதோ, அது சாய்பாபாவோ இல்லை ராகவேந்தரோ இல்லை 18 சித்தர்கள் இருக்கிறாங்க, அதில் பதஞ்சலி முனிவரோ இல்லை நம்மளுடைய அகத்திய மாமுனியோ, யார்கிட்ட உங்களால் இல்லை சட்டநாதரோ இல்லை போகர் சித்தரோ, இதெல்லாம் வந்து உங்கள் ஆறா வந்து கனெக்டிவிட்டி ஆகிடும். நம்ம திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சேஷாதிரி சாமிகளா இல்லை விசிறி சாமிகளா அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கும் பொழுதே அந்த சித்தர்கள் வந்துடுவாங்க. இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும், வியாழக்கிழமை தோறும் ஒரு நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு 3 வாரம் தொடர்ந்து ஒரு தீபத்தை ஏற்றி எனக்கான ஒரு குருநாதர் யார், அவங்க வந்து எனக்கு வழிகாட்டணும், என்ன வந்து அவங்கள உணர்ந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் மனசார நினைக்கும்போது தானாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அதற்கான வழிகளும் பாதைகளும் தெளிவாக தெரிய வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த வருடம் துலாம், தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, குழந்தை பாக்கியம், நல்ல மணி ஃப்ளோ, உங்களுடைய முயற்சிகள், எண்ணங்கள், ஆழ்மனது விருப்பங்கள், இந்த விஷயம்லாம் எனக்கு நிறைவேறுமா, இந்த வாய்ப்புகள்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்த உங்கள் நிலை மாறி உங்களுக்கு அனைத்துமே வெற்றியை மட்டும் காணக்கூடிய சூழலாக இருக்கும்.
வாய்ப்புகள் தேடி வரும். நீங்க போடக்கூடிய முயற்சிகளிலும் புதிய வாய்ப்புகள் உருவாகும். தேடி வந்து உங்களுக்கு உதவிக்கரம் கிடைக்கும். எதை சார்ந்து எதை நோக்கி உங்கள் பயணம் இருக்கிறதோ அதற்கான வழிகள் பிரபஞ்சத்துல வந்து தானாகவே திறக்கப்படும் சொல்லுவாங்களே. நம்மளுக்கு ஒரு வாசகமே இருக்கு இல்லையா பைபிள்ல, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். துலாம், கேளுங்கள் உங்களுக்காக கொடுக்கப்பட காத்திருக்கிறது. எங்க வேணுமோ அங்க தட்டுங்கள், உங்களுக்கான கதவு திறக்கப்படும். உங்கள் வாய்ப்புகளை சிறப்பாக பெற்று பிரபஞ்சத்தின் மூலம் உங்களுக்கு அபலப்பிற்கரிய ஆற்றல் உங்களுக்கு தானாகவே கிடைக்க போகுதுன்னா அது மிகையே கிடையாது. நல்ல இறை உணர்வும் நேர்மறை சிந்தனைகளும் தெய்வீக ஆற்றலுடன் நீங்க பயணிக்கும் பொழுது இந்த பலன்களை எல்லாம் கூடுதலாக ரெட்டிப்பு மடங்காக ஆக்கிக் கொள்ளலாம். துலாம், இந்த வருடம் ரொம்ப சிறப்பான ஆக்கப்பூர்வமான அனுபவம் சிறப்பு நிறைந்த ஒரு வருடமாக நல்லவை மட்டுமே நீங்க வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான வருடமாக அமைய போகிறது. இந்த வருடத்தில் நீங்க போடக்கூடிய ஒரு அடித்தளம் இனி வரக்கூடிய உங்க காலங்கள்ல மிகப்பெரிய மாற்றங்களை உங்க வாழ்வில் ஏற்படுத்தும்னா அது வந்து மிக கிடையாது. 1 வயது குழந்தையிலிருந்து 90 வயது குழந்தை வரைக்கும் இந்த காலகட்டம் எதற்காக நீங்க வந்து ஏக்கப்பட்டீங்களோ, காத்து கொண்டிருந்தீங்களோ, நீங்க வந்து முயற்சியை போட்டீங்களோ அவை அனைத்தும் சிறப்பாக இறைவனுடைய அனுகிரகத்தாலும் பெருங்கருணையாலும் முழுமையாக கிடைக்கப்பெற்று வாழ்வின் அடுத்த நிலைக்கு வெற்றிகரமாக வீறுநடை போட்டு பயணிக்கக்கூடிய வருடம் வரக்கூடிய 2025 அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய தான தர்மம் பண்ணுங்க. இந்த வருடம் நீங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம்னாலே வள்ளலாகிய முருகப்பெருமானை தான் நீங்க வியாழன் தோறுமோ அப்படி இல்லை வெள்ளிக்கிழமை தோறுமோ வழிபட்டு கொண்டு வரும்போது உங்களுக்கு சிறப்பான பலன்களை வந்து வாரி வழங்குவார். அதே போல சனிக்கிழமை தோறும் பிரதோஷ காலங்கள்ல நீங்க இறைவனை வழிபடுவது, அந்த பிரதோஷத்துக்கு தேவையான வில்வ இலை சந்தனம்லாம் வாங்கி கொடுக்கும்போது நல்ல செல்வ செழிப்பையும், தயிர் வந்து கொடுக்கும்போது நல்ல புத்திர பேரையும், பாலை கொடுக்கும்பொழுது உங்க கர்ம வினைகளையும் தீரும். என்னென்ன எண்ணங்கள், என்னென்ன லட்சியங்கள், என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறீங்களோ எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு. துலாமுக்கு இன்னும் நல்ல வார்த்தைகளாகவே தேடி கொண்டிருக்கிறேன் இந்த வருடம் உங்களுக்கு போடுவதற்கு. நான் சொன்ன மாதிரி தசாபதி சிறப்பு இல்லைன்னா நம்ம வந்து உறவுகள் சார்ந்த விஷயங்களை புதுசா ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க கிட்ட பழகிற விஷயத்துல, கேஜெட்ஸ்ல, நம்ம பகிர்றதுல, நம்முடைய ஷேர்ஸ், நம்ம என்னென்ன வந்து சோசியல் மீடியால பகிர்றோம் அந்த விஷயங்கள்ல எல்லாம் கவனம் இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். இதுக்கு முன்னாடி உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் வந்து தீர்ந்து நல்ல குணமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். துலாம், நல்லா சிறப்பா வந்து செயல்படுறோம், லக்ஸுரியா வந்து வாழ போறோம், வாழ்வின் அடுத்த கட்டத்தை சிறப்பாக எதிர்கொண்டு செல்ல போகிறோம். துலா ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுதி நடக்குது, அது என்ன உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். துலா ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம். தொழிற்சாலை நினைவுகளுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். இந்த பதிவை தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிருங்க. மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் தான் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி. 5 கரத்தவனை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் இணையமிதங்களுக்கு வணக்கம். இது 2025 புத்தாண்டு ராசி பலன். புத்தாண்டு துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா குரு, சனி, ராகு, கேது வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய இந்த குரு, சனி, ராகு, கேதுவோட பெயர்ச்சிகள் உண்டு. சனி வந்து மார்ச் மாதம், குரு ஏப்ரலில், ராகு வந்து ஆகஸ்ட்டில் பயிற்சி ஆக போகிறாங்க. இது எப்படி இருக்க போகுது, இந்த பயிற்சிகள்லாம் மூலமாக இந்த துலாம் ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம சொல்லக்கூடியது கோட்சார பலன்கள். அது ஜனனகால ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மிக துல்லியமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரி,
இப்போ இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு அதாவது துலா ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் மறைவிடத்தில் இருந்தார். அப்போ பணத்தட்டுப்பாடுகளில் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேருக்கு. அப்போ அந்த நிலைப்பாடெல்லாம் மாறும். சொத்து விற்று பணம் வரணும்னு காத்திருந்தீங்க அப்படின்னா அது வந்துடும். பணம் கொடுத்த இடத்துல திரும்ப வரல அப்படின்னா அதுவும் கைக்கு வந்துடும். சமுதாய அந்தஸ்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது கிடைக்கும். நல்ல பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைங்கிறது 2024-23களை விட 25 சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. மிக சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும். ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா பாக்கியஸ்தானத்துக்கு குரு வர்றார். இது சிறப்பான ஒரு அமைப்பு. பாக்கியஸ்தானத்தில் இருந்து உங்களோட ராசியை பார்க்க போகிறாரு. மிக சிறப்பான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. 5ஆம் வீட்டை குரு பார்க்குறது சிறப்பு. 9ஆம் வீட்டை குரு பார்க்குறது, 9ஆம் வீட்டில் இருந்து உங்களோட திரிகோணங்களை குரு பார்வை செய்கிறது மிக சிறப்பு. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல நன்மைகளை தருது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருந்தார் இல்லையா சனி பகவான். அவர் பயிற்சியாகி 6ஆம் வீட்டுக்கு போகிறாரு. 6ல் பாவகிரகம் இருக்கிறது சிறப்பு தான். எதிரியை வெல்லக்கூடிய சக்தியும் மாற்றலும் இருக்கும். இது வரைக்கும் 6ல் இருந்த ராகு பகவான் 5க்கு வராரு. பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். குழந்தைங்களுக்காக நிறைய எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் ஏற்படும். நண்பர்களால் லாபங்கள் ஏற்படும். தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும். மொத்தத்தில் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கடந்து வந்த காலத்தை விட சிறப்பான ஒரு வருஷமாக நிச்சயமாக இது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சரி, இந்த திருமணத்துக்காக யாராவது காத்திருக்கீங்க அப்படின்னா, திருமண வயசில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் கைகூடி வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பேருக்காக யாராவது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, குழந்தை பிறக்கலை அப்படின்னா அதுக்கான காலமாகவும் இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். மொத்தத்தில் 2025 பல மாற்றங்களையும் சில முன்னேற்றங்களையும் நிச்சயமாக துலாம் ராசிக்கு நிச்சயமாக தரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் உங்களுக்கு தரும். கடின உழைப்பின் மூலமாகவும் முயற்சியின் மூலமாகவும் வெற்றிகளை நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு தேடி தந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கனாக்கா வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய 4 கிரகங்களும் பயிற்சி ஆகிறதுனால ஏற்கனவே கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய கசப்புணர்ச்சிகள்லாம் மாறி நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையில் ஏற்படும். சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு தொழில் கொஞ்சம் கடன் சுமைகள்னால கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் அதெல்லாம் மாறி நல்ல நிலைக்கு வருவீங்க. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 5ஆம் இடத்தை பாதிக்குமா, பதவியை பாதிக்குமா, மனசில் எழக்கூடிய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றாம விட்டுருமா அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் தோணினாலும் கூட, ஆனால் குரு பார்வை உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு இருக்குது. அப்போ ராகுவால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள்லாம் நீங்கி பல முன்னேற்றமான சூழ்நிலையை இந்த 2025 நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கி தரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. மொத்தத்தில் இந்த வருஷம் வந்து பல நன்மைகளை தரக்கூடிய நல்லதொரு வருடமாக நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நம்மளோட முயற்சிகளை உழைப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். ஏன்னா சனி 6ஆம் வீட்டுக்கு போகிறதுனால அப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலான எஃபர்ட்ஸ் கொஞ்சம் எடுத்தோம் அப்படின்னா அதில் இன்னும் அதிகப்படியான நன்மைகள் நிச்சயமாக துலாம் ராசி ஏற்படும் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கலாம். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை வழி உறவினர்கள் சப்போர்ட்டிவில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டேன். தாயார் வழி உறவினர்கள்ட்ட கொஞ்சம் கசப்புணர்ச்சிகள் ஏற்படும். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டோம் அப்படின்னும் போது இன்னும் சிறப்பான ஒரு வருடமாக இந்த 2025 துலாம் ராசி நிச்சயமாக இருக்கும். எது நடந்தாலும் நடக்கலைனாலும் இந்த குரு பார்வை வந்து உங்களோட ராசிக்கு இருக்கிறது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. ஸோ இந்த 2025 பல மாற்றங்களை தந்தே தீரும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். அந்த மாற்றங்கள் அனைத்தும் நன்மை மிக்கதாகவும் நலம் தரக்கூடிய விதத்திலையும் அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, வரக்கூடிய 2025 4 கிரகங்கள் பயிற்சியாக போகிறாங்க. சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் 4 பேரும் பயிற்சியாகக்கூடிய இந்த 2025வது வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி யோகங்களை கொடுக்க போறார்
அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். இந்த வருஷம் பார்த்துட்டீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான ஒரு வருஷம். ஏன்னா ராகுவும் கேதுவும் குரு பகவானும் அதே போல பார்த்துட்டீங்கன்னா சனி பகவான் 4 பேருமே பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. குரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா தங்கம், நகை, சுப நிகழ்ச்சிகள், குழந்தைகள், இது எல்லாமே யாருக்கு கிடைக்க போகுது. கேது அப்படின்னு சொன்னோம்னா அருளை கொடுக்கக்கூடியவர், இறை பக்தி, ஞானம், முக்தி, பிரபஞ்சம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் கேது பகவான். ராகு அப்படின்னா செல்வம், செழிப்பு, வளர்ச்சி. அதாவது கேது அருள், ராகு பொருள், லக்ஸரியா வாழக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ராகுனுடைய அமைப்புல வந்துடும். சனி பகவான் முழுக்க முழுக்க நமக்கு அனுபவங்களையும் கொடுத்து அதே போல நம்மள நல்ல ஒரு சிலையாக சிற்பியாக இருந்து நம்மளை சிலையாக செதுக்கக்கூடியவர் சனி பகவான். இப்ப இவங்க 4 பேருமே மாறக்கூடிய காலகட்டங்கள்ல யார் யாருக்கு என்னென்ன கிரகங்கள் நல்லா இருக்காங்க, யாருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கு மூலமாகவும் நம்ம பார்க்கலாம். துலா ராசிக்குண்டான 2025 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஃபர்ஸ்ட் அவர் வந்து இப்ப மறைஞ்சு நின்றுட்டு இருக்கார். உங்களுக்கு மே மாசம் வரைக்கும், மேக்கு மேல குரு பகவான் 9ஆம் வீட்டுக்கு போறார். அப்போ 9ஆம் வீட்டுக்கு போகும் பொழுது, ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு 8இல் குரு இருக்கும் பொழுது சில அவமானங்கள், சில பண தடைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம். அதே போல சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், தடை தாமதங்கள், ரொம்ப வேலை அலைச்சல் இதெல்லாமே கொடுத்திருந்தாலும் கூட அடுத்தது 9ஆம் வீட்டுக்கு போகும் பொழுது, அது 9ஆம் வீடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தந்தை ஸ்தானம், பூர்வீக ஸ்தானம், பூர்வீக சொத்துக்கள், உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே கொடுக்கக்கூடிய இடம் 9ஆம் இடம் தான். 2ஆம் திருமணமும் 9ஆம் இடம் தான். அப்ப இதற்குண்டான வாய்ப்புகளை எல்லாமே குரு உங்களுக்கு தேடி கொடுப்பார் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. நேரா இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க ராசியை பார்ப்பார். அப்போ குரு பலன் உள்ள ஜாதகம் உங்க ஜாதகம். மே மாதத்திற்கு மேல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, திருமண வாய்ப்புகள், குடும்பத்துல சந்தோஷமா இருக்கிறது, குழந்தை பிறப்பதற்கு உண்டான ஒரு அமைப்பு, ப்ரொமோஷன் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள், ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், வேலைக்காக வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, உயர் கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா இந்த டைம்ல நீங்க மூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு குருவினுடைய தன்மை சிறப்பா இருக்கிறதுனால நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள், உங்களுடைய பிளானிங் எல்லாமே நீங்க மே மாசத்துக்கு மேல வச்சுட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. அடுத்தது பாருங்க சனி பகவான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ல் இருந்துட்டு இருக்க சனி பகவான் அடுத்தது 6ஆம் வீட்டுக்கு போக போறார். பொதுவா 6ல் சனி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல எதிரிகளை ஜெயிப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ முதல்ல 6ல ராகு இருக்கு. ஒரு 3 மாத காலங்கள் ராகுவும் சனியும் 6ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயிச்சு வந்துருவீங்க. கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த டைம்ல மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக வரும் அப்படிங்கிற அமைப்பை சொன்னாலும் 6ல் பாவ கிரகங்கள், அது ராகுவும் சனியும் சேரக்கூடியது ஏதாவது ஒரு நோய் தொற்றை ஏற்படுத்தி கொடுக்கும். யாராவது சர்ஜரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குதுன்னா அந்த டைம்ல பண்ண வேண்டிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க இந்த சனி பகவானும் ராகு பகவானும். தொழில்ல பெரிய வளர்ச்சி, பிரம்மாண்ட வளர்ச்சி காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். 6ல் சனி இருக்கும் பொழுது கண்டிப்பாக கடன் சார்ந்த விஷயம் மூலமாகவும் ஏதாவது உங்களுக்கு கடன் வாங்கி வீடு கட்டுறதோ அல்லது கடன் வாங்கி தொழில் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏதாவது நீங்க பிளான் பண்ணி வச்சிருந்தீங்களா, 6ல சனி வரக்கூடிய காலகட்டங்கள் பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அப்ப இப்ப 6ஆம் இடத்துல சனி வரும்போது ஏதாவது கடன் வாங்கி ஏதாவது பண்ண வேண்டியது இருக்குதுன்னா நீங்க தாராளமாக லோன் போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே நீங்க ஏற்படுத்தி கொள்ளலாம். ஆனால் இருப்பினும் 6ல் சனி இருக்கும் பொழுது எதிரிகளே அஞ்சி நடுங்குவார் அப்படிங்கிற அமைப்பை உங்களுக்கு இந்த 2.5 வருஷம் சனி பகவான் வந்து இருக்கிறதுல பெரிய கிரகம் இல்லையா, 2.5 வருடம் எடுத்துக்கக்கூடிய கிரகம் இல்லையா, அப்ப 2.5 வருட காலங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பலன்கள் எல்லாமே சிறப்பா நடக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அடுத்தது பாருங்க ராகுவும் கேது பகவானும். இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 6ல ராகு இருந்தால் மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ராகு அடுத்தது 5ஆம் வீட்டுக்கு வருவார். பொதுவாக 5ஆம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வம், குடும்ப ஒற்றுமை, உங்களுடைய குழந்தைகள், அது மட்டும் இல்லாம அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடியது 5ஆம் இடம் தான். அப்ப துளாராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு வரும்போது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் காத்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய பண வளர்ச்சி, ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது, ஆன்லைன் பிசினஸ் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே இந்த 5ல் ராகு வரக்கூடிய காலகட்டங்கள் பிரம்மாண்ட யோகத்தையும், உழைப்பில்லாம அதிக உழைப்பில்லாம ஈஸியா சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம். அதே போல கிரகத்துல பாத்துட்டீங்கன்னா ராகு தான். அப்போ உங்களுக்கு துளாராசிக்கு 5ல இந்த கிரக அமைப்பு வரும் பொழுது நிச்சயமாக
இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியா பணம் வரும் வழிகளை ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது உண்மை. ஆனா ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பொருளை கொடுத்தால் குடும்பத்துல கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள், ஏன்னா குடும்ப ஒற்றுமையும் அங்கதான் வச்சிருக்காங்க, 5ஆம் இடத்துலதான் குடும்ப ஒற்றுமையும் வச்சிருக்காங்க. அப்ப குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. யாராவது குழந்தைகள் சர்ஜரி பண்ணி எடுக்கணும், அல்லது குழந்தைகள் சார்ந்த ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுக்கணும், அல்லது குழந்தைகளுக்காக ஏதாவது குழந்தைகளுடைய கல்விக்காக வெளிநாடு போறீங்க, குழந்தைகளை கல்விக்காக வெளிநாடு அனுப்புறீங்க அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த துளாராசிக்காரர்கள் இந்த டைம் மூவ் பண்ணுங்க. ஏன்னா ராகு வெளிநாட்டு கிரகம் அப்படிங்கிறதுனால இப்ப மூவ் பண்ணீங்கன்னா அது எல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். குலதெய்வம் தெரியாம இருக்கு, குலதெய்வம் எங்க இருக்குதுன்னு தெரியல, 2 மண் எடுத்துட்டு வந்த தெய்வம், 3 மண் எடுத்துட்டு வந்த தெய்வம், குலதெய்வமே இல்ல, நாங்க வந்து வெறுப்பெட்டி இந்த மாதிரி எல்லாம் வச்சு நாங்க வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம், ஆனா அதுதான் உண்மையா இல்ல 2-3 தெய்வங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த தெய்வமே தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இல்லைங்களா? அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு குல தெய்வ ஸ்தானத்தில் ராகு வரக்கூடிய காலகட்டங்கள் குலதெய்வத்தை கண்டிப்பாக கண்டுபிடித்து கொடுப்பார். அது மட்டும் ஏன் வெறும் ராகுக்கு மட்டும் நம்ம சொல்லல, இந்த இடத்துல குரு வந்துடுவார். குரு நேரா வந்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்ப்பார். இதுதான் உங்களுடைய 5ஆம் இடம். அப்ப குரு நேரடியாக 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது குரு ராகு அப்படிங்கிறது, குரு அப்படின்னா தெய்வங்கள், குல தெய்வங்கள், அதே போல தெய்வத்துக்கிட்ட இருந்து வரக்கூடிய அருள் எல்லாமே இந்த குரு தான். அப்ப அந்த குரு 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த 5ல் இருக்கக்கூடிய ராகு அப்படின்னு சொல்றது கண்டுபிடிப்புன்னு சொல்றோம். புதிய புதிய கண்டுபிடிப்புகள், புதிய ஆராய்ச்சிகள் அப்படின்னு சொல்றது எல்லாமே ராகு தான். அப்ப குரு ராகுவை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல குலதெய்வத்தை தேடி கண்டுபிடிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்க குலதெய்வம் உங்க கண்ணுக்கு நிச்சயமாக தெரியும். குலதெய்வ தோஷம் இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் வழிபாடுகள் நீங்க செய்யும் பொழுது பிரம்மாண்ட யோகத்தையும் பண்ணி கொடுத்துரும். தெரியாத கண்ணுக்கு தெரியாத தோஷங்கள் இருக்கு, குலதெய்வம் தெரிஞ்சுமே நிறைய பேர் போக முடியாம இருந்தீங்கனாலும் கூட இந்த குலதெய்வத்தினுடைய அருள் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் தாராளமாக இருக்கு அப்படிங்கிறது 100% அப்படிங்கிறது உண்மை. அடுத்து பாருங்க, இந்த ராகு, குரு, சனி, கேது அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த கேது பகவானும் உங்களுக்கு ராசிக்கு 11க்கு வரப்போறார், லாபஸ்தானத்துக்கு வரப்போறார். இந்த லாபஸ்தானத்துக்கு கேது வரக்கூடிய காலகட்டங்கள் லாபத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். சின்ன விஷயம் பண்ணினாலுமே பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த துலா ராசிக்காரர்களுக்கு உண்டு. ரிஷபத்துக்கு அப்புறம் இந்த வருடம் ஜொலிக்கக்கூடிய ராசியில 2வது ராசியாக துலா ராசி இருக்குது அப்படிங்கறதா உண்மை. உங்க ஜாதகத்துல பாத்துக்கோங்க, எப்பவுமே ராகு கேதுக்களுக்கு வீடுகள் கிடையாது, அவர்கள் ஒரு நிழல் கிரகங்கள். எந்த வீட்டில் போய் இருக்கின்றார்களோ அந்த வீட்டை தன்னுடைய இது சொந்தமா மாத்திக்குவார். இப்ப ராகுக்கு வீடு கிடையாது, ராகு இங்க வந்துடுவார். அப்ப ராகுவின் வீட்டு அதிபதி யாருன்னா சனி பகவான். அப்ப சனி பகவான் உங்களுக்கு வந்து 6ஆம் வீட்டுல மறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் நோய் தொற்றுகளோ கடன் சார்ந்த விஷயங்களோ இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தேன். அதே போல உங்க ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலையில் லக்னத்துக்கு கேந்திர திரிகோணத்தில் ஏறியோ அல்லது ராசிக்கு திரிகோணத்தில் இருந்தாலோ இந்த ராகு அல்டிமேட்டா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மிகுந்த யோகத்தையும் மிகுந்த பணவரவையும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே பிரம்மாண்டமா கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகு ஏற்படுத்தி கொடுத்துருவார் உங்க ஜாதக சனி பகவான் நல்லா இருந்தால். அதே போல இந்த கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா சூரியன். அப்போ உங்க ஜாதகத்துல சூரியன் நல்லா இருக்காரான்னு பாருங்க. சூரியன் கெட்டால் கொஞ்சம் லாபங்கள் கொஞ்சம் குறைவா வர்றது, எதிர்பார்த்த லாபங்கள் கொஞ்சம் கிடைக்காம இருக்கிறது, இதெல்லாம் கொடுத்தாலும் கூட சூரியன் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்து விட்டால் நீங்க எதிர்பார்த்ததை விட மிக பிரம்மாண்ட யோகத்தை கொடுத்துவிடும். லக்னத்துக்கு பார்த்துக்கோங்க, லக்னம் உயிர், ராசி அப்படிங்கிறது மனம். அப்ப லக்னத்துக்கும் லக்னத்துக்கும் ராசிக்கும் 2க்கும் ஈக்குவலாக நம்ம பார்த்துட்டோம்னா சூரியன் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்து விட்டால் மிகப்பெரிய பிரம்மாண்ட யோகம் அப்படிங்கிறது இந்த வருடம் துலா ராசிக்கு உண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. 1.5 வருஷம் பெரிய பெரிய கிரகங்கள் 1.5 வருஷம் போறாங்க. இவங்க எல்லாருமே இது 1.5 வருஷம், ராகு பாத்தீங்கன்னா 1.5 வருஷம், கேது 1.5 வருஷம், சனி பகவான் 2.5 வருஷம், குரு 1 வருட காலங்கள். அப்போ மே மாதத்துக்கு மார்ச் மாசத்துக்கு மேலேயே உங்களுக்கு வந்து ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். மேற்கு மேல மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய ராசி துலா ராசி. வாழ்த்துக்கள் நண்பர்களே, நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடியிலே சரணம். ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். திருவாக்கும் செய்கரமும் கைகொட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தினை காதலால் கூப்புவதும் கை. துலா ராசிக்கு உண்டான 2025 பலன்கள். 1/1/2025 புதன்கிழமை அன்னைக்கு உத்திராட நட்சத்திரத்தன்று புத்தாண்டு அப்படிங்கிறது பிறகுது. அது ஆங்கில புத்தாண்டு.
இந்த ஆங்கில புத்தாண்டு எந்த வருடம் பிறந்தாலுமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே மனசுக்குள்ளே தோன்றது ஒரு இயல்பான விஷயம்தான். இந்த ஆண்டு துலா ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ வழியாக பார்க்குறோம். இந்த ஆண்டு பிறக்கிறதே ஒரு சுப நாள், சுப நட்சத்திரம், சுப திதி இதில் பிறக்குது அப்படின்றதுனால 12 ராசிகளுக்குமே அதிகமான நன்மைகள் இருக்குது அப்படிங்கிற மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. 2025ஆம் ஆண்டு 12 ராசிக்கு நல்லா இருந்தாலும் இந்த துலா ராசிக்கு என்ன விதமான தன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பர்டிகுலராக பார்க்குறோம் இந்த வீடியோவில். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. துலா ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் அற்புதமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு தைரியம், தெம்பு, ஆரோக்கிய மேம்பாடு, ஒரு நல்ல பயணங்கள், இது எல்லாமே உங்களுக்கு துலா ராசிக்கு இந்த 2025ஆம் வருஷத்தில் கிடைக்கும். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷத்தில் 4 கிரக பயிற்சிகள் இருக்குது. இந்த 4 கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக அமையுது. அதான் ஒரு பெரிய அற்புதமான விஷயம். என்ன மாதிரியான ஒரு சாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு உங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு போகிறார். ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு ஒரு பழமொழியே இருக்குது. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 9 குரு போகும்போது ராசியும் 5ஆம் இடத்தையும் சேர்ந்த மாதிரி பார்க்கும். அப்போ அது யோகமான அமைப்புன்னு பேர். 1, 5, 9 ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான இடங்கள். 9ல் இருந்து 5 ராசியை பார்க்குது அப்படின்னா அவர் இந்த ஆண்டு யோகத்தை முழுமையாக அனுபவிக்க போகிறார் அப்படிங்கிறது அர்த்தம். அதனால தான் அந்த மாதிரி ஒரு பழமொழி கொடுத்துருக்காங்க, ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு. ஸோ அந்த அமைப்பு உங்களுக்கு தான் அந்த துலா ராசிக்கு 2025 கிடைக்குது. வேறு 11 ராசிக்கும் அந்த ஒரு அமைப்பு இல்லை, உங்கள் ராசிக்கு தான் அந்த அமைப்பு இருக்குது. ஸோ அந்த பழமொழி உங்களுக்கு தான் செட் ஆகும் இந்த 2025 வருஷத்தில். சரிங்க, இப்போ உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சனி 6ஆம் வீட்டில் மறைகிறாங்க. இது மறையலாமா அப்படின்னு கேட்டால், அவர் மறைஞ்சது பிரச்சனை கிடையாது. ஏன்னா குரு 9க்கு போயிட்டார், அதனால் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் விஷயம், எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்களை தேடி வரும் இந்த 2025 வருஷத்தில். என்ன எல்லா விதமான நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சுப நிகழ்ச்சிகள், நல்ல காரியங்கள், வீடு, வண்டி, வாகன, சொத்து சேர்க்கை, அதே மாதிரி திருமணம் நடக்கிறது, குழந்தை பிறக்கிறது, பொருளாதாரத்துக்கும் சரி, சந்தோஷமான வாழ்க்கைக்கும் சரி. பொருளாதாரம் மட்டுமே இருந்துட்டால் சந்தோஷமான வாழ்க்கை கிடைச்சதில்லை. சந்தோஷமான நிகழ்வுகள் மட்டும் கிடைச்சிட்டா ஒரு வாழ்க்கை முழுமையடைகிறதும் இல்லை. சொத்து சேர்க்கைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சந்தோஷமான விஷயங்களுக்கான சம்பவங்கள் நடக்கிறதுக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மொத்தத்தில் உங்களுக்கு 2 புறமே, அகம்புறம் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிட்டாலும், பொருளாதாரத்துக்கும் சந்தோஷமான வாழ்க்கைக்கும் 2க்குமே உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு ஆண்டாக இந்த 2025ஆம் வருஷம் இருக்குது. சொத்து வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்குவீங்க, உறுதி. என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவீங்க அப்படின்னா, பழைய பொருட்களை வாங்குவீங்க. அதை வாங்கி அதை பழுது பார்த்து ஒரு பெரிய ஒரு மதிப்புள்ள பொருளாக நீங்கள் மாற்றுவீங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பழைய வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த 2025ல் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. பழைய வீடு வாங்குவீங்க அப்படின்னா, அதை பழுது பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். புதிய வீடு வாங்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வாங்கலாம். இருந்தாலும் இந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம சொல்கிறோம். 2வது விஷயம், உங்களுக்கு ராசியை குரு பார்க்குறாங்க அப்படின்றதுனால உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் ஏதேனும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு 2025ல் நிவர்த்தியாகி உங்களுக்கு அந்த மருத்துவம் அப்படின்றது இதுக்கு மேலே தேவைப்படாது. ஸோ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த ஹெல்த் வைஸ் ரொம்ப ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த 2025ல் துலா ராசிக்கு நிச்சயமாக உண்டு. காரணம், குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் எங்கேயாவது சந்தோஷமாக ஒரு குடும்பத்தோடு நீங்கள் ஒரு கோயில்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு, யாத்திரைகள் போகக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் நிச்சயமாக இந்த 2025ல் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். ஸோ அந்த விஷயங்களை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, உங்களுடைய குடும்ப ஒற்றுமை, குடும்ப உறவுகள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு இருக்குது. தாய், தந்தை, மனைவி, குழந்தைகள் இவங்க எல்லாருக்குமே உடல்நிலைகளில் ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல ஒரு ஆரோக்கியம் அப்படிங்கிறது இருக்கும். பாதிப்புகள் எதுவும் இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் வெளியில் சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கணும் துலா ராசிக்காரங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 5 கூடிய சனி 6ல் இருக்காங்க அப்படின்றதுனால ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஆண்டு உங்களுக்கு அடிக்கடி அதை ஏற்படுத்தும். சாப்பாடு மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். என்ன உணவு சாப்பிட்றோம், எங்கே சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது வரைக்கும் நீங்கள் பசிக்கும்போது எங்கே வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இந்த 2025 மட்டும் சாப்பாட்டில் கொஞ்சம் கவனம். இந்த உடல் ஆரோக்கியமாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த விஷயத்தை கெடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம்.
அடுத்து அம்மா அப்படின்ற ஒரு உறவு நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. தாயார் உறவு நிலைகளை பொறுத்த வரைக்கும், தாயார் உறவு உடல்நிலைகளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. ஜனவரி பிப்ரவரி இந்த மாத காலகட்டங்களில் உடல்நிலைகளில் அவங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படலாம் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் யாருக்கேனும் ஏதாவது உடம்பு தொந்தரவுகள் அப்படின்னா உடனடியாக நீங்கள் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போய் பார்த்துடுங்க. ஏன்னா குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் அல்லது மே மாதம் வரைக்கும் நீங்கள் இந்த 2025 வருஷத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குங்க. ஸோ அந்த விஷயத்தில் அவேர்னஸ் உங்களுக்கு தேவை. எல்லா விஷயங்களும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறன்றதுனால நீங்கள் இந்த விஷயத்தை கவனம்லாம் விட்டுறக்கூடாது. உங்களுக்கு யோகமான காலகட்டம் தான், ஆனால் இந்த விஷயத்தையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மனைவி கணவன் பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஸோ விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 7 கூடிய செவ்வாய் இந்த மாதத்தில் வந்து ஒரு சில மாதங்களில் நீச்ச நிலையில் இருக்காங்க அந்த வருடத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில். ஸோ எப்போன்னு கேட்டிங்கன்னா மே மாதம் ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிஞ்சு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆனால் மறுபடியும் வந்து சேருவாங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 2025 எண்டில், அதாவது எண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 7ஆவது மாதம் 8ஆவது மாதம் வாக்கில் திருப்பி வந்து ஒரு ஒற்றுமை கொடுக்கும். ஸோ இந்த காலகட்டங்கள் வந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். வார்த்தைகளை தேவையில்லாமல் விடக்கூடாது. ஏன்னா துளாராசிக்காரங்களுக்கு ஒரு வார்த்தைகள் அப்படிங்கிறது வித்தியாசமாக தான் வரும். கடுமையாக வரும், சொல்லப்போனால் கடுமையாக வரும். எடுத்தறிஞ்சு பேசுவாங்க, ஆனால் ஸ்வீட்டாகவும் இருப்பாங்க. சில நேரங்களில் கடுமையாகவும் பேசுவீங்க. ஸோ வார்த்தைகளை இந்த ஆண்டு 2025 பொறுத்த வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து வெளியிடங்கள்லையோ எதிரிகள் தொந்தரவோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் பழகக்கூடியவங்க நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும், எச்சரிக்கையாக பழகணும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை நிலை இருக்குது உங்கள் ஜாதகத்தில். பணம் பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பே உங்களுக்கு இருக்குது. 2025 வருஷத்தில் பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா லக்னத்தை ராசியை குரு பார்க்குறாங்க. உங்களுக்கு பெரிய அளவிலான தனம் வந்து உங்கள் கைக்கு வரும். மறுபடியும் நீங்கள் தொழில் தொடங்குவீங்க அல்லது வேறொரு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். உங்களுக்கு ரொம்ப சாதகமான விஷயம்னு கேட்டிங்கன்னா துலா ராசிக்கு 12 கேதுவான் லாபஸ்தானமான சிம்ம ராசிக்கு போகிறாங்க. இதனால் இதுவரைக்கும் உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். இனி நல்ல நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு ஏற்படும். ஓய்வு, நல்ல உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதே மாதிரி நல்ல தூக்கம் கிடைக்கும். நல்ல தூக்கம் இருந்துட்டாலே ஆரோக்கியம் சாதாரணமாக வந்துடும். ஸோ அதனால தான் உங்களுக்கு எடுத்தெடுப்புலேயே உங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ட்ரீட்மெண்ட்டில் இருந்தவங்க கூட க்யூர் ஆகி வெளியில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான ஒரு சப்போர்ட்டிவாக இந்த கேது பகவான் அவருடைய பயிற்சி காலமான மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அதை சாதகமாக மாற்றி கொடுப்பாங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு. இங்கே தான் நம்ம கவனிக்கணும். தேவையற்ற எண்ணங்கள் உங்கள் மனசுக்குள்ளே எட்டி பார்க்கும். தேவையற்ற எண்ணங்கள், அதாவது தவறான எண்ணங்கள் கூட சில சமயங்களில் வரலாம். தவறான முடிவுகள் கூட நீங்கள் எடுக்கலாம். அந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ஆசையை தூண்டி விடக்கூடிய பிளானட் யாருன்னு கேட்டிங்கன்னா ராகு பகவான். மனம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல ராகு பகவானுக்கு இப்போ வந்து இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு 5ஆம் வீட்டுக்கு, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டுக்கு வர்றாங்க. மனம்ன்ற 5ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கும் போது மனசுக்குள்ளே சில சஞ்சனங்கள், தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற சிந்தனைகளை கொடுக்கும். நீங்கள் வந்து அதுக்கு இடம் கொடுக்காமல் நம்மளுடைய பாதை என்ன, நம்மளுடைய பயணம் என்ன அப்படின்றத கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கிங்க. தவறான பழக்கங்கள், தவறான வழிகளில் போகக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு தேவையற்ற ஒரு போதை பழக்கங்களுக்கு அடிமையாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த ஆண்டு 2025 உங்களுக்கு ஏற்படும். எச்சரிக்கை தேவை. சரிங்களா? துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களும் நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் அடிக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும். உங்கள் மனசு தெளிவாக தான் இருக்குது. இருந்தாலும் குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால உங்களை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த வழியில் போனால் தவறு, இந்த வழியில் போகக்கூடாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை அவர் கொடுப்பார். ஆனாலும் ராகு தன்னுடைய பேராசைகளை தூண்டி விடுறது மூலமாக இதில் போகலாம் அப்படின்ற சிந்தனைகளை கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு இடையில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக செயல்படணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இந்த 2025ஆம் ஆண்டு துலா ராசிக்கு இருக்குங்க. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிதுன ராசியில் குரு பகவான் இருக்காங்க அப்படின்றதுனால பெருமாள் வழிபாடு, சப்தகன்னிகளுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப 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 அவசியம். இந்த வழிபாடு நீங்கள் தேவையில்லாத ஒரு விஷயங்களில் போயிடாமல் உங்களை வந்து சிந்தனைகளை தெளிவுபடுத்தி நல்ல ஒரு வாழ்க்கைக்கு அடித்தளமாக இந்த ஆண்டு உங்களுக்கு கொண்டு போகும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து தலையிடாகும். உங்கள் பேர் வந்து அவப்பேராக மாறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் உங்களை வளைச்சி, அதை உங்கள் குடும்பத்தில், உங்களுக்கு தெரிஞ்சவங்க வகையில், உங்கள் ரிலேட்டிவ்ஸில் இதெல்லாம் நிறைய நடக்கும்.
ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் போவீங்க வருவீங்க. அதேமாதிரி சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வைக்கப்படுவீங்க. ஸோ இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்குமே எனக்கு கூட நடக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை கிடைக்கிறது, திருமணம் நடக்கிறது, பெண்கள் ருதுவாகிறது, இந்த மாதிரியான ஒரு சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் உங்கள் இல்லத்தில் நடக்கும். ஸோ இந்த 2025 வருடம் துளாராசிக்கு நன்மைகளும் தீமைகளும் 50க்கு 50 அப்படின்ற ஒரு அமைப்பில் தான் அமைஞ்சிருக்கு. வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள், சப்தகன்னி. ஸோ இந்த அமைப்பை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஜோசியரை அணுகி உங்கள் சுய ஜாதகத்தை கொடுத்து பலனை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு 2025 வாழ்த்துக்களும் நன்றியும்.